ரைட் 42ஆம் கேள்வியை பாருங்க. மாணவன் ஒருவன் ஹீட் கேள்வி 42. மாணவன் ஒருவன் அறை வெப்பநிலை 27 பாகை செல்சியஸிலும் ஓர் லட்சிய வாயுவின் ஒரு மாறா திணிவு M0 பயன்படுத்தி என்ன செய்தான்? அறை வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ் எத்தனை கேள்வி? 300 கேள்வின் வெப்பநிலையில M0 என்ற ஒரு லட்சிய வாயுவை பயன்படுத்தி பாயிலின் விதியை வாய்ப்பு பார்ப்பதற்கு நீங்க பாயிலின் படிச்சிருப்பீங்க. ஒரு பரிசோதனையை செய்து உருவில் தரப்பட்ட வரைவை பெற்றான். ஒரு வரைப்பு வரைஞ்சான். ரைட்டா? 1OVக்கும் Pக்குமான ஒரு வரைப்பு வரைஞ்சி பெற்றான். இங்கு P ஆனது வாயுவின் அமுக்கமும் V ஆனது வாயுவின் கனவளவும் ஆகும். P என்பது வாயுவின் அமுக்கமாம், V என்பது கனவளம். எங்களுக்கு தெரியும் அது. ரைட். பின்னர் அவன் கனவள V இருந்து வாயுவின் ஒரு குறித்த அளவை அகற்றி என்ன செய்த? V என்ற கனவளவுள்ள ஒரு அறைக்குள்ள ஒரு பளி தொகுதி ஒன்று இருக்கு. அதிலிருந்து என்ன செய்தான்? ஆல்ரெடி M0 என திணிவு இருந்த அதிலிருந்து இப்போ ஒரு அளவு வாயு அகற்றினால் அகற்றின வாயின் திணிவு M எடுப்போமே. இப்போ ஈய திணிவு எவ்வளவு? M0 மைனஸ் M. ஈக்கிய திணிவு அகற்றினது M என்றால் ஈக்கியது M0 மைனஸ் M. ஒரு குறித்த திணிவை அகற்றி அறை வெப்பநிலையிலும் 100 பாகை செல்சியஸிலும் மேலே உள்ள ஒரு வெப்பநிலையில் அறை வெப்பநிலையிலும் 100 பாகை செல்சியஸ் மேலே உள்ள ஒரு வெப்பநிலை அப்படின்னா இந்த 127 பாகை செல்சியஸ் அறை வெப்பநிலையை விட 100 பாகை செல்சியஸ்க்கு மேலே உள்ள வெப்பநிலைன்னா இது மீனிங் அந்த 27 அறை வெப்பநிலை, அதை விட 100 பாகை செல்சியஸ் கூடினா 127 பாகை செல்சியஸ். சரிங்களா? 127 பாகை செல்சியஸ் எத்தனை கேள்வின்? 400 கேள்வி. 400 கெல்வின் வெப்பநிலையில இப்பரிசோதனையை திரும்ப செய்தான். அவன் பெற்ற புதிய வரைப்பு உருவில் காணப்படும் அதே படித்திறனை உடையதனே. இப்ப என்ன செஞ்சிக்க? இப்ப ஆரம்பத்துல இதான் கிராஃப் வரைஞ்சதுக்குள்ளே எப்படின்னு கேட்டால் M0 திணிவை வச்சு கொண்டு 300 கெல்வின் வெப்பநிலையில இந்த கிராஃபை வரைஞ்சது. அந்த டைம்ல இந்த படித்திறன் கிடைச்சிக்கு. இப்படி ஒரு கிராஃப் கிடைச்சிக்கு. திரும்ப என்ன செஞ்சிக்க? M0 திணிவு இருந்ததிலிருந்து ஒரு குறிப்பிட்ட திணிவு அகற்றினான். நான் அதை அகற்றினது M1 எடுத்தேன். ரைட்டா? M1 ஒரு திணிவை அகற்றிட்டு வெப்பநிலையை 100ஆல ஊட்டி அப்ப 400 கெல்வினை கொண்டு வைத்து திரும்பவும் கிராஃப் கீறினான். திரும்பவும் அதே கிராஃப் கிடைச்சேன். அப்ப ரெண்டு கிராஃப்ல எது சமன்? படித்திறன் சமன். சேம் கிராஃப் கிடைக்குன்னா படித்திறன் சமன். வரைப்பின் அதே பாருங்க அதே படித்திறனை உடையதனின் அதிலே இல்லைக்கு அவன் அகற்றிய வாயுவின் திணிவு அகற்றியின் வாயுவின் திணிவு M1 எடுத்த இப்ப M எவ்வளோன்னு கேட்டீங்க. ரைட்டா? ரைட்டிங்க பாருங்க புள்ள PV சமன் NRT PV சமன் NRT P சமன் இந்த NRT into 1OV. இந்த Pக்கும் 1OVக்கு தான் வரைப்பு வரைஞ்சிக்கின்றால் Y சமன் MX என்ற வடிவமா இல்லையா? இது X அச்சு, இது Y அச்சு. இதுதான் என்ன தரும்? படித்திறன் M தரும். ரெண்டுலேயும் படித்திறன் என்னையா? படித்திறன் ரெண்டு கிராஃபுக்கும் சமனா. படித்திறன் சமன்டா புள்ளியல் பாருங்க. இது R மாறுமா? மாற போறல. அப்ப படித்திறன் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் சமன் என்றால் படித்திறன் ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் சமன் என்றால் இந்த NRT இப்ப இருக்க ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் எப்படி இருந்திக்கணும்? சமனா இருந்திக்கணுமே. எங்களுக்கு தெரியும் போல N சமன் திணிவிங்கில மூலர் திணிவை மூலர் திணிவை கேபிட்டல் M எடுத்தால் ஆரம்பத்தில் இருந்த திணிவு எவ்வளோ? M0. மூலர் திணிவு கேபிட்டல் M என்றா மூல எவ்வளோ? ஆரம்பத்தில் இருந்த மூல எவ்வளோ? M0 இங்கே M. அப்ப PV சமன் இந்த படித்திறனுக்கு பிரதிட்ட எண்ணுக்கு போடலாம். M0 இங்கே M R க்கு R T கண்ட போடுங்க. ஆரம்ப வெப்பநிலை 300 கெல்வின் 300 சமன். அடுத்த படித்திறன் புதிய படித்திறன் அதுவும் அந்த படித்திறனுக்கு சமன். ரெண்டாம் சந்தர்ப்பத்தில் கொடுத்திருக்கேன். எகைன் NRT. இப்ப என்ன இந்த திணிவிங்கில் மூலர் திணிவு இப்ப திணிவு எவ்வளோ? M0 மைனஸ் M. ஏன் M என்ற திணிவு அகற்றிட்டு ஈக்கிய திணிவு M0 மைனஸ் M இங்கில மூலர் திணிவு கேபிட்டல் M R க்கு R T எவ்வளவு புள்ள? 400 கெல்வின். சுருக்கினா இந்த வரும் அகற்றிய திணிவு M வருமா வராதா? வரும் தானே? ரைட். ஸோ பாருங்க இந்த எம்மும் இந்த எம்மும் வெட்டிப்படுது. இந்த ஆறும் வெட்டிப்படுது. இந்த ரெண்டு சைபரும் வெட்டிப்படுது. ஸோ 3 M0 ஈக்குவல் டு 4 M0 மைனஸ் 4 M. ஸோ 4 சிம்பிள் M ஈக்குவல் டு 4 M0 இது 3 M0 போனா எத்தனை? M0. ஸோ M0 சமன் எந்த உள்ள? M0 ஆகலையே M கேள்வி சரியா? M கேள்வியே ஆற்றியது நீ M கேள்வியே. ஸோ M சமன் எந்த? M0 by
ஓ எத்தனாம் ஆன்சர் மூணாம் ஆன்சர் சரிங்களா லேசாஷ்டமா ஏழு லேசி நோட் பண்ணிங்க மாட்டாங்க இங்க என்ன படத்துல கேள்வி செல்லுதான் இந்த பிவி சமன் என்ஆர்டிஎன் ஐடியா ஈக்கணும் பிவி சமன் என்ஆர்டிஎன் அடிப்படையில பிக்கும் 1/vக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்கு படித்திறன் என்ஆர்டி பெருக்கத்துக்கு சமனாயிக்கும் என்றது விளங்கெடுக்கணும் அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்திலையுமே படித்திறன் சமன் என்றால் என்ஆர்டி பெருக்கம் ரெண்டு சந்தர்ப்பத்திலும் எப்படி நீக்கணும் சமனாயிக்கணும் ஸோ என்ஆர்டி பெருக்கத்துக்கு நான் ரெண்டு சந்தர்ப்பத்துக்கும் சமப்படுத்தினேன் அதன் அடிப்படையில் சுருக்கினேன் எனக்கு எந்த வருது விட வருது இங்க என்ன நடக்குது மூலும் வெப்பநிலையும் மாறிக்கு ஏன் இங்க பாருங்க ஆரம்பத்தில் இருந்த மூல் எம் நோட் இங்கே கேபிட்டல் எம் புதிய மூல் எந்த இங்க எம் திணிவு ஆட்டின பிறகு எம் நோட் மைனஸ் எம் இங்கே கேபிட்டல் எம் ஏன் திணிவு மாறிட்டு அதுக்குள்ளே வெப்பநிலை ஆரம்பத்தில் 300 புதிய வெப்பநிலை எவ்வளோ 400 விளங்கிட்டா அந்த அடிப்படையில் செஞ்சு விடைக்கு போயிடுமா இல்லவா போகல நோட் பண்ணுங்க